ஹலோ வணக்கம். திஸ் மீ டாக்டர் பவித்ரா, ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர். இன்னைக்கு வந்துட்டு 2025ஆம் ஆண்டு 3 முக்கிய கிரக பயிற்சிகள் இருக்க போகுது அப்படின்றத பார்த்துருந்தோம். அதில ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் பயிற்சி நடந்தாச்சு. இப்ப நெக்ஸ்ட்டு குரு பயிற்சி. குரு பயிற்சி மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். மகர ராசிக்கு குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா 3ற்கும் 11க்கும் உடையவர் குரு பகவான். நெக்ஸ்ட் குரு பயிற்சி எப்போ மேம் நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடத்தில் சித்திரை மாதம் 31ஆம் தேதி, அதாவது மே மாதத்தில் வந்துட்டு 14ஆம் தேதி புதன்கிழமை வந்துட்டு குரு பகவானோட பயிற்சி இருக்க போகுது. குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆக போறார். பொதுவாகவே குரு பயிற்சினா எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸ், மகிழ்ச்சி, சந்தோஷமா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் வந்துட்டு நவ கிரகத்திலேயே முழுமையான சுபர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அது குரு பகவானை தான் சொல்லுவோம். குருவோட அருள் வந்துட்டு திருவருள். ஸோ இவ்வளோ சுபத்துவம் கொண்ட குரு பகவான் வந்துட்டு மகர ராசிக்கு 6ஆம் இடத்துல பயிற்சி ஆக போறார். ஸோ 6ஆம் இடத்துல பயிற்சி அப்படிங்கிறபோது ருண ரோக சத்ருஸ்தானம் 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்துட்டு 6ஆம் குரு கோச்சார குரு இருந்தா என்ன மாதிரி பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழமொழி ஜோதிடத்துல என்ன இருக்கு அப்படின்னா, தரையில தங்கம் இருக்கா அப்படின்னு நினைச்சு கையில எடுத்து பார்த்தோம்னா அது வந்துட்டு பித்தளையா மாறிடுமா. ஸோ அந்த மாதிரி ஜோதிட பழமொழிகள் 6ஆம் இடத்துல இருக்கு. ஸோ என்ன விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெல்த், உடல் ஆரோக்கியத்துல தான் ரொம்ப கவனமா இருக்கணும். இவ்வளோ நாளா 7.5 சனி இருந்துச்சு, இப்பதான் 7.5 சனியே முடிவு பெற்றது. அதுக்கடுத்து மறுபடியும் 6ஆம் இடத்துல குருவா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, குரு இருக்கிற இடத்தை விட நல்ல பார்வை செய்யும் இடத்துல மிகச்சிறந்த நற்பலன்களை கொடுப்பார். ஸோ ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் செலுத்தினால் ரொம்ப போதும். ஏன்னா வீட்டில் வந்துட்டு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்துட்டு அதிகமா ஏற்படும். அதே மாதிரி இந்த காலகட்டத்துல நிறைய எனிமீஸ்லாம் கிரியேட் ஆயிடுவாங்க. நிறைய சத்துருக்கள் உருவாகக்கூடிய காலமா மகர ராசிக்காரர்களுக்கு இது இருக்கும். அதே மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு வந்துட்டு 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கனால போட்டித் தேர்வுகள்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல வந்துட்டு நல்லா சக்சஸ் பண்ணலாம். டிஎன்பிசி, குரூப் 1, குரூப் 2, நீட் எக்ஸாம்ஸ் இதுலலாம் வந்துட்டு மகர ராசிக்காரர்கள் சக்சஸ் பண்றதுக்கான காலமா இந்த குரு பயிற்சி கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி மகர ராசிக்காரருக்கு 6ல குரு பகவான் இருக்கனால வாடகை வருமானம் எல்லாமே மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மகர ராசிக்கு குரு பகவான் 2ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த வருஷம் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல மணி ஃப்ளோ இருக்கும். நல்ல பண வரவு, பணப்புழக்கம் எல்லாமே மகர ராசிக்கு நல்லா இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். நல்ல தொழில்ல வந்துட்டு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நல்ல விசிட்டிங் கார்டு போடுற அளவுக்கு வந்துட்டு உங்களோட பிஸ்னஸ் குரோத் இருக்கும். இது நாள் வரைக்கும் வேலைக்கே போகல, எனக்கு வேலையே அமையல அப்படின்னு சொல்றவங்களுக்கும் இந்த வருஷம் வேலை கிடைக்கும். அதே மாதிரி ஓனா பிஸ்னஸ் பண்ணணும், மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வருஷம் இது எல்லாமே கைகூடும் மகர ராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி 12ஆம் இடத்த மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கறதுனால நல்ல தூக்கம் வரும். இவ்வளோ நாளா தூக்கறதுல வந்துட்டு ஏதாவது தொந்தரவுகள் இருந்தாலும் அது சரியாகி நல்ல தூக்கம் வரும். அதே மாதிரி மகர ராசிக்காரர்கள்ல ஹாஸ்பிட்டல்ல தங்கி ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு இப்போ அவங்க வீடு திரும்பி வீட்டுக்கு வந்துருவாங்க. ஏன் அப்படின்னா 12ஆம் இடம் அப்படின்றது மருத்துவமனை, ஹாஸ்பிட்டலை குறிக்கும். அந்த இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால ஸோ உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது சரியாகி வீட்டுக்கு வந்துடுவீங்க, குணமாயிடும். ஆனால் நார்மலாக இருக்கவங்க எல்லாருக்குமே வந்துட்டு சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுன்றது மகர ராசிக்காரர்களுக்கு மிக உறுதி. ஏன்னா 6ஆம் இடம் அப்படின்றது ருண ரோக சத்துருஸ்தானம். ஸோ நோயை குறிக்கும் இடம். அதில் மட்டும் கொஞ்சம் ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். அதுவும் என்ன விஷயம் அப்படின்னா, அடிவயிறு, ஜீரண கோளாறு, நெக்ஸ்ட்டு பித்த நீர் சுரக்கிறதுல வந்துட்டு 6ஆம் இடம் வயிறு பகுதியை குறிக்கும். ஸோ ஜீரண கோளாறுக்கு மட்டும் சாப்பிட்ற உணவில் மட்டும் கவனமாக சாப்பிடுங்க. நைட்டு வந்து எடுக்கிற டின்னரை 7:00 முடிச்சிருங்க. மிட் நைட்டில் சாப்பிட்றது, நைட் கிரேவிங்ஸ் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுங்க. அப்பயே வந்து மகர ராசிக்காரனுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். மகர ராசிக்காரர்கள் உங்களோட ஹாரோஸ்கோப், உங்களோட ஜாதகம் எடுத்து வச்சுட்டு அதில் மிதுனம்ன்ற பாவத்தில் சுக்கிரன், புதன், செவ்வாய், சனி பகவான், குரு இந்த மாதிரி 5 கிரகங்கள்ல யாராவது ஒருத்தர் இருக்கும்போது, அப்போ கோச்சார குரு பயணிக்கும் போது மிக அற்புதமான, சூப்பரான, மேன்மையான பலன்களை கண்டிப்பா இந்த கோச்சார குரு உங்களுக்கு கொடுப்பார். இந்த ஒரு வருஷத்துக்கு
இப்ப நான் சொன்ன மிதுனத்துல வந்துட்டு சுக்கிரனோ, புதனோ, செவ்வாய், சனி பகவான், சூரியன் இந்த 5 கிரகங்கள் இருக்கும்போது, மிக சிறப்பான நற்பலன்களை கண்டிப்பா குரு பகவான் குடுப்பார். அது மாரி செவ்வாய் மேல, குரு பகவான் மேல குரு பகவான் போகும்போது, வீடு கட்டுறது, வீடு வாங்குறது இந்த அமைப்புகள் எல்லாமே குடுக்கும். இது வந்து உங்களோட ஜனனகால ஜாதகத்துக்கு என்ன பலன் அப்படின்றதையும் நம்ம பார்த்திருக்கோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மகர ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு திருவெண்காடு சென்று புதன் பகவான் வழிபாடு செய்கிறது தான் உங்களுக்கு மிகச்சிறந்த நற்பலனை கொடுக்கும். தேங்க்யூ ஸோ மச்.